ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போனால் அப்படியே கொல்லிமலை தான். கரெக்டாக அது பார்த்திங்கன்னா கொல்லிமலை தான். இது வந்து கொல்லிமலை நம்ம ரோடு வழியாக ஏறுறது அந்த பக்கம். இது வந்து கொல்லிமலையில் நடந்து போகிறது ஒரு ஆறு மாதிரி ஒன்று வரும். ஸோ அது வழியாக நடந்து போகிற மாதிரி இது வேறு ஒரு வழி. இது எந்த வழின்னு பார்த்தீங்கன்னா பெரியசாமி கோயில், நாமக்கல்லில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரியசாமி கோயில் தெரிஞ்சிருக்கும். பெரியசாமி கோயில் வழி, பெரியசாமி கோயில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்கள் ஊர் வழியாக தான் நீங்கள் வந்தாகணும். ஆக்சுவலாக நேற்று வந்து ஒரு செம்ம காமெடி ஆகிப்போச்சு. நான் இன்ஸ்டாகிராமில் கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன், நம்ம அடுத்து எங்கே ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நாங்கள் ஏற்காடு போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி செம்ம காமெடியான ஃப்ளாப் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாங்கள் முன்னாடி நாள்லேருந்து ட்ரை பண்ணோம். 4 வாட்டி ட்ரை பண்ணி 4 வாட்டியுமே இபாஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நான் ஃப்ரெண்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், மச்சான் நீ வாடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சீக்கிரமாக வா, 7 மணிக்குள்ளே வா அப்படின்னு சொன்னான். ஆச்சுன்னா நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் வர சொன்னால் அவனுங்களும் வரல. அப்புறம் வந்து வண்டியில் செயின் சத்தம் டக்கு டக்கு ஒரு சத்தம் வந்துச்சு. என்னென்னா வண்டி வந்து நான் சர்வீஸ் பண்ணல. இன்னும் சர்வீஸ் பண்ண 8 மாதம் ஆச்சு. லாக்டவுனுக்கு அப்புறம் நான் சர்வீஸே பண்ணல. 12,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணணும். 12,000 கிலோமீட்டர்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. என் தம்பி ஓட்டிகிட்டு தான் நான் பின்னாடி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருந்தேன். அதுவும் ரெக்கார்ட் ஆகலை. மைக் ஏதோ பிரச்சனையாட்டிருக்கு, என்னன்னு தெரியல. ஓரமாக நின்று ஒரு இடத்துல டீ கடையில் குடிச்சிட்டு அதை நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். காத்தடிக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு, வேறு ஒன்றுமே கேட்கல. ஸோ எல்லாமே தடங்களாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கையில் என்னடா வெள்ளையாக வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன். எங்கள் அண்ணா வந்து ஐஃபோன் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சேல் போட்டிருக்கனால ஐஃபோன் வாங்கினாங்க. ஸோ ஐஃபோன் SE 2020 வ்ளாகிங்க்கு செம்மையான கேமரா, 4K 60 FPS இத்திலோண்டு ஃபோனில் எடுக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல பெனிஃபிட். நம்ம வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், இதில் ஒரு வ்ளாக் எடுத்து பார்ப்போம். இது ஆண்ட்ராய்டு மாதிரி அவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது, யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பெரியசாமி கோயில். நாமக்கல் மாவட்டத்தில் பெரியசாமி கோயில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கெடா வெட்டுவாங்க. கெடா வெட்டி வந்து சாப்பிட்டு போவாங்க. இப்போ இந்த லாக்டவுன்னால் கெடா வெட்டி எடுத்துகிட்டு போய்ட்றாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்றாங்க கெடாவை. ஸோ அப்படியே வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பாம்பு புத்து இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிறோம். அப்படி நான் பேக் கேமில் காமிக்கிறேன் பாருங்க. ஆல்ரெடி இவ்வளோ வண்டி நிற்கிது, எங்கே போனாலும் கூட்டமாகவே இருக்கேப்பா. தனியாக எங்கேயுமே போக முடியல. தண்ணி சமைச்சுன்னு இதுதான் வழியா? எனக்கு வழியே தெரியாதுடா, நீ முன்னாடி போடா. இதுக்கு பேர் வழியா? வழி இருக்குதா முதல்ல? வழியே இல்லையே. வழி இருக்குது, இதாங்க பாரு. அதுக்கு பேர் வழியா? ஆனால் எல்லாம் மறைஞ்சிருக்குது. இப்படி தான் போகணுமா மேலே? ஆமாம், இப்படி தான் போயிட்டு ஒரு ஒரு பெரிய காடு வரும், மூங்கில் காடு. அந்த காட்டிலேருந்து கீழே இறங்கி அங்கே இருக்கு. அந்த காட்டிலேருந்து அப்படி கீழே இறங்கி ஏறி போகணும். இந்த ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்லேயே நடந்து போகிறோம். அங்கே போகலாம். ஐஃபோன் SE ஃபோட்டோகிராஃபி. எப்பா இதெல்லாம் எறும்பா என்னன்னே தெரியல. ஓகே போயிட்டே இருக்கலாம். வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும் போல் எனக்கு. நான் கேமராவையும் பிடிக்கணும், கீழேயும் பார்க்கணும். கிங்காங் பாறை, அது வந்து கிங்காங் பாறை, கொல்லிமலை கிங்காங் பாறை.
நீங்கள் வாங்க, நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். துண்டு மட்டும் எடுத்துருந்தா இங்கேயே குளிச்சிருக்கலாம். இவ்வளோ தண்ணி வரும்னு தெரியாமல் போச்சு. இங்கே வந்து மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. நீ பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல அப்படியே ஸ்டில் வாட்டராக இருக்குது. பாருங்க, செம்மையாக இருக்குல்ல? வேர் தூக்கிச்சு எனக்கு கொஞ்ச நேரத்தில். மணி இப்போ வந்து 4:30 ஆகுது. ஃபோனில் வந்து சார்ஜ் பார்த்தா 35 வந்துருச்சு. 90 போட்டு கொண்டு வந்தேன். பிரைட்னஸ் வெளியே வரனால பிரைட்னஸ் அதிகமாக வச்சு எடுக்கணும். அது இல்லாமல் கேமரா யூஸ் பண்ணோன்னா OnePlusல கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக போகும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் அதிகமாக இருக்கும். இறங்கி காமிக்கும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், முட்டிக்கால் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த இடத்துக்கு போனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. இன்னும் மேலே நிறையா தண்ணி சத்தம் அதிகமாக கேட்குது. மேலே போய் பார்ப்போம். வலிக்கிட்டே இருக்குது செருப்பு. நான் வேறு கான்சன்ட்ரேஷன்லாம் கேமராவில் வச்சுட்ருக்கேன். ஓரளவுக்கு ஏரியாச்சு. அவங்க வரவே இல்லை. கீழே செட்டில் ஆகிட்டாங்களான்னு தெரில. ஐயோ, இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்லாம் கஷ்டம்தான். அவ்வளோ பெரிய கேமரா வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் ஏறுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம ஒரு அரை மணி நேரமாக மேலே வந்துட்டோம். தண்ணி வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஆழம். என் நெஞ்சு வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய், அவர் ஹாய் காமிக்கிறார். ஹாய். நாம் கடந்து வந்த பாதை. என் பாக்கெட்டில் ஒரு ஃபோன் இருக்குது. இல்லைண்ணா, என் பாக்கெட்டில் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது கையிலே வச்சுட்டு தான் போகணும். இப்போ இதையும் கையில் பிடிக்கணும், ஃபோனையும் கேமராவையும் கையில் பிடிக்கணும். அப்படியே போக போகிறேன். ஹாய் ப்ரோ, பேர் என்ன ப்ரோ? சவுந்தர். எங்கே ப்ரோ? நாமக்கல் தானே? முத்துக்காப்பட்டி. சேர்ந்தவங்க. நான் முத்துக்காப்பட்டி தான் ப்ரோ. ஆமாம், நான் பேரும் ப்ரோ. அப்படின்னா ஓ சரி சரி. பாக்கெட்டில் அதிகம் இது பழம் இவ்வளோ வரும். அதான் நான் பாக்கெட்டில் மைக் வச்சுருக்கேண்ணா. தண்ணி பட்டுச்சுன்னா போயிடும். பாக்கெட்டில் இது வச்சுட்டு போனீங்கன்னா நனைஞ்சு போயிடுங்களா? சுற்றி வரணும். அப்படி ஓரமாக போயிடலாங்களா? சரி சரி, அப்படி ஓரமாக போகணும். சரிண்ணா சரி. ட்ரெக்கிங்னு பிளான் இருந்திருந்தால் வேறு மாதிரி வந்திருப்பேன். அப்படியே ஓரமாக போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வரைக்கும் தண்ணி இருக்குது. போனோன்னா என் மைக்கு போயிடும். அவ்வளோதான், 700 ரூபா வேஸ்ட் ஆகிடும். ஒருவழியாக இந்த இடத்த கடந்து வந்தாச்சு. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த இடம் தான் சொன்னேன், சம்மாளமாக இருக்குது. நெஞ்சு வரைக்கும் தண்ணி இருக்குது. இங்கே வந்து நீட்டாக குளிக்கலாம். இங்கே தான் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் குளிச்சுட்டு எல்லாம் போகிறாங்க. இதுக்கு மேலே போகணுமா நம்ம? இதுக்கு மேலே போனால் இன்னும் லேட் ஆகிடுமா? மணி இப்போயே 5 மணி ஆக போகுது. ரிட்டன் போகிறதுக்கு இருட்டிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே ஏறலாமா? நான் தம்பி எப்போ வருவாங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் அங்கே தண்ணி வருது. நான் போய் பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். ஆனால் இங்கே செம்மையாக இருக்கு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி வருது பாருங்க.
என் அண்ணன் தம்பி வந்துட்டாங்க. சூப்பர். வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஏன் இவ்வளோ லேட்டு? நிறையா ஃபோட்டோ எடுத்தீங்களா? மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. 5 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இதோடு நிறுத்திக்கிட்டோம். ஆக்சுவலாக இது போனால் போய்கிட்டே இருக்கும். மேலே போனால் மேலே வரைக்கும் போயிட்டே இருக்கும். உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ நேரம் உங்கள் டைமை பொறுத்து நீங்கள் மேலே வரைக்கும் போயிட்டு திரும்பி இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே ஏறுறீங்களோ அவ்வளோ தூரம் திருப்பி கீழே இறங்கணும். அது மனசில் வச்சுக்கோங்க. கீழே இறங்குறது தான் பெரிய கஷ்டம். மேலே ஏறுறது கூட விஷயம், கீழே இறங்குறது தான் பெரிய கஷ்டம். கிளம்பலாமா? போகலாமா? கிளம்பலாம். லெட்ஸ் கோ. பிடிச்சிட்டு வரேன். ஆனால் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி, வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே ட்ரெக்கிங் வரும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாங்க. ஸோ சும்மா சாப்பாடெலாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே கடைலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் சும்மா ஃபுட்டு கொஞ்சமாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி வந்து இங்கே குடிச்சிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் தண்ணி. வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வரலாம். செம்மையாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் வந்து இங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா நாமக்கல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான். என்னென்னு கேட்குறீங்கன்னா பெரியசாமி கோயில்னு கேளுங்க. பெரியசாமி கோயில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அவங்க வழி சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வழி வந்தீங்கன்னா பெரியசாமி கோயிலுக்கு வந்து ஒரு ரோட்லேருந்து கட் ஆகும். நீங்கள் கட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருந்தீங்கன்னா டெட் எண்டு வரும். ரோடு டெட் எண்டு வரும். டெட் எண்டு வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நடந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து சேர்ந்துடலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். பாஸ் எதுவுமே தேவையில்ல, என்ட்ரி ஃபீஸ் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. நாமக்கல்லேருந்து 10 கிலோமீட்டர் தான். ஸோ ஈஸியாக வந்துடலாம். கொல்லிமலை வீடியோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, எந்த டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டை சும்மா போய் பாருங்கள். நான் நிறையா கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். எல்லா கமெண்ட்டுக்குமே நான் மோஸ்ட்லி ஹார்ட் போட்டிருப்பேன். அதனால் ஒரு ஹார்ட்டு தான் போட முடிச்சு. ஹார்ட்டு நிறையா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அள்ளி கொடுத்துட்ருப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப அந்த ஒரு லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவோம். ஸோ இந்த வாரம் நான் ஏற்காடு போகிறதான் பிளான். அதான் சொன்னேன்ல, ஏற்காடு பிளான் கேன்சல். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டிப்பாக ஒன்று ஏற்காடு இல்லைனா திருச்சி, 2 பிளான் இருக்குது. 2 பிளானில் எங்கேயும் ஒன்று நம்ம கண்டிப்பாக போவோம். ஸோ வரலாம். செம்மையான பிளேஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷன். நீங்கள் ஒரு கமெண்ட்டை எனக்கு படிக்கும்போது அவ்வளோ கிரேஸ் பண்ண ரொம்ப பெருமையாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது. பாய்.